பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யஸ்மின் நிருத்யதி யஸ்ய சேகரபரேகி क्रौञ्चद्विषच्चन्द्रकीः यस्मिन् त्रिभ्यति यस्य घोषसुरपिम् जिघ्रवृषो दुर्झटे यस्मिन् सज्जति यस्य विभ्रमगतिम् वाञ्चल् हरेस्सिल्दुरस् तद्भृन्दावन कल्पकद्रुमवनौ तम् वाह किशोरं भजे. நாராயணியத்தினுடைய கபிலவாசுதேவனுடைய உயர்ந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய அழகான தசகத்துல கர்தம மகரிஷியானவர் தான் லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக எம்பெருமான குறிச்சு தபஸ் பண்ண பகவான் வாசுதேவனுடைய திவ்ய ரூபத்தோட கருடாரூடனாக காட்சியளித்து அவர்களுக்கு மனு சதரூபை என்ற அவர்களுடைய புத்திரியான தேவகூதியையே நீ கல்யாணம் செஞ்சுக்கக்கூடிய பரமபாகியத்தை அடைவேன்னு அனுக்கிரகம் பண்ணின்றிருக்கான்ற விவரங்களை எல்லாம் இந்த 14வது தசகத்துல பட்டத்திரி அழகாக வர்ணிக்க குருவாயூரப்பனும் ஆமோதிச்சுருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில நம்முடைய நாராயணியத்துல நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்யாறிலிருந்து ஆரணி செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருப்பது தண்டரை என்னும் கிராமம். அதாவது தண்டு என்றால் தமிழிலே படை சேனை என்று பொருள். மன்னர்களின் சேனை தங்குவதற்கு இடமாக அந்த காலத்தில் தண்டு உறையும் இடமாக இருந்தது. மருவி தண்டரை என்ற சிறிய கிராமமாக ஆயிற்றாம். அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி ஸ்ரீ பூமிநீலா சமேத மாதவ பெருமாளுடைய திருக்கோயிலிலே நாம் இப்போது திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைகின்றோம். அழகான ஒரு தீப ஸ்தம்பத்தை வெளியிலே நாம் தரிசிக்கின்றோம். கருங்கல்லால் ஆன உயர்ந்த ஒரு தீபஸ்தம்பம். அதையும் நாம் கடக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சிறிய முகப்பிலே நின்ற திருக்கோலத்திலே மாதவ பெருமாள் தான் சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு இரு தேவியான பூமாதேவியோடும் நீலாதேவியோடும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இரு தேவிகளும் வழக்கம் போல மற்ற திருக்கோயில்களிலே இருப்பது போல தங்களுடைய திருக்கைகளிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான பலிபீடத்தை நாம் கலக்கின்றோம். இங்கும் ஒரு மூலஸ்தானத்திற்கு முன்னால் ஒரு சிறிய முகப்பு. அந்த முகப்பிலே திருமண் சங்கு சக்கரங்கள் நம்மை வரவேற்க, ஒரு பக்கம் சக்கிரம் ஒரு பக்கம் சங்கு மட்டும் அமைந்திருக்க, மற்றொரு புறத்திலே சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி இதோ அமர்ந்த திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பெரிய திருவடியான கருடனும் அவரும் நமக்கு திவ்ய காட்சியை அளிக்க, அதற்கு மேல் அழகாக 2 சுதைகளிலே பாஷ்யக்காரரான உடையவர் என்று நாம் போற்றக்கூடிய ராமானுஜரும், மற்றொரு புறத்திலே சுவாமி தேசிகன் சின்முத்திரையோடும் தன்னுடைய கைகளிலே புஸ்தகத்தை வைத்துக் கொண்டும் காட்சியளிக்கக்கூடிய இந்த முகப்பை தரிசித்துக் கொண்டே உள்ளே நுழைகின்றோம். அதற்கு கீழே ஜெயவிஜயர்களான 2 துவாரபாலகர்கள் நமக்கு காட்சியை அளிக்கின்றார்கள். அது மட்டுமா, எல்லா வைணவ ஆலயங்களில் இருப்பது போல இங்கும் கருடனுக்கு தனி சன்னதி. அந்த சன்னதியிலே வழக்கம் போல கருடன் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு நம்மை வரவேற்க, இதோ மூலவருடைய விமானத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். இந்த விமானத்திலே அயக்ரீவர் அழகாக தாமரை மேல் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, பரமபதநாதன் தான் அமர்ந்த திருக்கோலத்திலே தேவிகளோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சுதை வடிவத்தினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து, அங்கும் ஒரு பெரிய திருவடியான கருடன் நமக்கு காட்சியளிக்க, நரசிம்ம மூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு இந்த விமானத்தில் காட்சியை அளிக்க, இந்த விமானத்தின் தரிசனத்தோடு இதோ எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழையக்கூடிய அதே சூழ்நிலையிலே நாராயணியத்திலே பட்டத்ரி அடுத்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை நாம் சிரவணம் செய்வதற்காக இதோ குருவாயூருக்கு நாம் திரும்பிவிட்டோம். உத்தமமான நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரியும் தான் 14 தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை கம்பீரமாக குருவாயூரப்பனிடத்திலே கபிலவாசுதேவனுடைய கதையினுடைய தொடர்ச்சியாக இதோ தொடங்கிவிட்டார். கிருஷ்ணா,
समनुसतरूपया मगिष्याः गुणवद्या सुतया च देवहूत्या भवदीरित नारदोपतिष्ठकाः समगात्कर्दमो ஆகதி பிரதீட்சமோ. கர்தமர் பகவானிடத்தில் வரம் கேட்டார், எனக்கு ஒரு உயர்ந்த மனைவியாக வேணும், சர்வகுண சம்பன்னையாக இருக்கணும். ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார், மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. யார் ஒருவர் தன்னுடைய கணவனுக்கு ஆகாரத்தை அளிப்பதிலே தாயாகவும் அவன் வழி தவறி நடக்கும் போது அவனுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதிலே ஒரு குருவாகவும் அவனுக்கு கற்புநெறி தவறாமல் பணிவிடை செய்வதிலே உயர்ந்த மனைவியாகவும் தான் அமைகின்றார்களோ, தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை, அவளுக்குத்தான் துணைவி என்று நாம் பெயரிடலாம் என்று வள்ளுவ பெருந்தகை ஆச்சரியப்படுறார். அதே ஒரு பாவத்தில் தனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டவுடனே அவர் பகவான் தேவகூதியே உனக்கு வருவான அனுக்கிரகம் பண்ணிட்டு மனுவும் அவருடைய மனைவியான சதரூபையும் தேவகூதியை அழிச்சுண்டு வருவான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். இந்த தசகத்தினுடைய ஒரு ஆரம்பத்திலேயே மனுமகாராஜாவை பத்தியும் அவருக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களை பத்தியும் அவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக தேவகூதின்னு ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கான், மற்ற பெண்களுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டோன்ற விவரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே கேட்டதை இந்த ஸ்லோகத்துல நாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். பகவான் இவருக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார். கபிலர் அவதாரம் பண்ணணும், அதற்கு கர்தமருக்கும் தேவகூதிக்கும் கல்யாணம் நடக்கணும். பின்னாடி கபிலருடைய உபதேசம் தேவகூதிக்கு. இதான் சரித்திரத்தினுடைய சுருக்கம்னு கபிலோபதேசத்தை பத்தி நமக்கு தெரியும். இப்ப சரித்திரத்துல கர்தம மகரிஷி தேவகூதியை அழிச்சுண்டு எப்ப மனு மகாராஜா வருவார்னு அவளோட சமனுசதரூபயா மகிஷ்யாக குணவத்யா சுதயா தேவகூத்யா காத்துன்னு இருக்கார் அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து. அப்ப மனு மகாராஜாவுக்கு தெரியணுமே, பகவான் கர்தமர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் மனு வருவார்னு. யாராவது ஒருத்தர் அவருக்கு அந்த தகவலை சொன்னாத்தானே தன்னுடைய பெண்ணானே தேவகூதியை அழிச்சுன்னு வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப எம்பெருமானுடைய கருணை இருக்கே, மகாவிஷ்ணுவானவர் கர்தமரிடத்துல சொன்னதோடு மாத்திரம் நிக்கலையா, நாரதரை கூப்பிட்டார் தான் வைகுண்டத்தை அடைஞ்ச உடனே. அதான் மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பெரிய கருணை. ஒரு காரியத்தை ஒரு இடத்துல சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வரைக்கும் அவருக்கு வேற சிந்தனையே இருக்காதாம். நம்ம பேர்லயே அப்படிப்பட்ட ஒரு கருணையான சிந்தனையோடு இருப்பார். நேர நாரதரை கூப்பிட்டார். நாரத மகரிஷே, கீழே தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கர்தமருக்கு மனுவனுடைய பெண்ணான தேவகூதியை கல்யாணம் பண்ணி கொடுப்பார்னு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். மனுமகாராஜாக்கு வந்த தகவல் தெரியணும், அதனால உங்களை தவிர பக்குவமா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நீங்க தான் திரிலோக சஞ்சாரி, அதனால நேர மனுவனிடத்துல போங்க. சதரூபையும் அவரையும் உட்கார வச்சுண்டு பகவான் மகாவிஷ்ணுவனுடைய உத்தரவு, உடனே அவர்களுடைய பெண்ணான தேவகூதியை அழிச்சுண்டு போய் கர்தம மகரிஷிக்கு மிகவும் எளிமையான முறையில அந்த ஆசிரமத்திலேயே உடனே ஒரு கல்யாணத்தை நடத்தி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு திரும்பிடணும்னு நான் பிரியப்படுறேன்னு மகாவிஷ்ணு சொல்ல சொன்னாராம். தன்னுடைய உத்தரவாக சொல்லல. குருவாயிரப்பா, மகாவிஷ்ணுவனுடைய ஆக்ஞையை ஏத்துண்ட நாரத மகரிஷி பவதீரித நாரதோபதிஷ்டகா சமகாத் கர்தமமாகதே பிரதீட்சமோ. நேர மனுவனிடத்துல போனார், சதரூபையை உட்கார வச்சிருந்தார், இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாராம். ஏன் இவ்வளவு விவரமா சொல்றதுக்கு நாரதரை அனுப்பினார்னா, மனு உயர்ந்த மகாராஜா, சகல செல்வத்துக்கோ அதிபதி. அது மாத்திரம் இல்ல, அவருடைய பொன்னான தேவகூதியும் செல்வ செழிப்பில எல்லா விதமான வசதிகளோடும் வளர்ந்திருக்கா. யாராவது ஒருத்தர் போய் சரியா இந்த விஷயத்தை சொல்லலேன்னா மகாராஜாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுமே. நம்முடைய ஒரு நிலைமை என்ன, நம்ம பொண்ணு கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிண்டு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகரிஷிக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதான்னு யோஜனை பண்ணுவார். அப்ப நாரதர் தவிர இந்த ஒரு விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு தான் விஷயம் சின்னதாக இருந்தா கூட நாரதரை தேர்ந்தெடுத்தார். நாரதர் சொன்னார், நீங்க பெரிய புண்ணியத்தை அடைஞ்சிருக்கணும் மனு மகாராஜாவே, கர்தமர் உங்களுக்கு மாப்பிள்ளையாக வரப்போறார். இந்த கல்யாணத்தை தீர்மானம் பண்ணது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு தீர்மானம் பண்ணியிருக்கார். அவருடைய ஒரு உத்தரவு, உங்களுடைய பொண்ணுக்கு மகாவிஷ்ணுவே தான் பின்னாடி ஒரு காலத்துல பிள்ளையாக கபிலவாசுதேவனாக வரப்போறார். அதாவது உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சர்வலோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணனை
உங்களுக்கு பேரனாக அடையக்கூடிய பரமபாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு காத்துருக்குன்னு நாரதர் இதை சொன்ன உடனே மனுவ மாதிரி ஒரு வைராக்கிய சிந்தனை யாருக்கும் கிடையாது. ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கோம். சகல வசதிகளை அனுபவிச்சா கூட பகவன் நாம ஸ்மரணம், சத்சங்கம், கதா பிரவச்சனம், இதனுடைய சிரவணங்கள், இதே வழியில மகாவிஷ்ணு தியானத்திலேயே இவர் ஈடுபட்டிருப்பவர்னு அடுத்த க்ஷணம் காலதாமதம் பண்ணலையா. நாரதர் கிளம்ப கூட இல்ல அரண்மனையிலேருந்து, அதுக்குள்ள தன்னுடைய பொண்ணை சரியாக சொன்னார். கல்யாணத்துக்கு வேண்டிய முக்கியமான புடவைகள், புதுசா அவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அவசர அவசரமா எடுத்துட்டார். சதரூபையான தன்னுடைய மனைவியும் கிளம்ப சொன்னார். உடனே ஒரு தேர்ல ஏறிண்டு சமனு சதரூபயா மகிஷ்யாக குணவத்யா சுதயா சதேவகூத்யா நேர கர்தமனுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டாராம். தேர்ல வந்து அவ இறங்குறத பார்த்த உடனே தான் கர்தமருக்கு மனசுல ஒரு நம்பிக்கையே. சமகமா கர்தமும் ஆகதே பிரதீட்சமும், ஆகா பகவான் சொன்னது பொய்யில்ல, மனு வந்துட்டார் அப்படின்னு அவரை எதிர்பார்க்கிறார். மனு வரக்கூடிய அழகு, அந்த ஒரு கம்பீரத்தை பார்த்து கர்தமருக்கே இவர் தம் பொண்ணை கொடுப்பாரோன்னு கவலை வந்துருத்தான். ஏன்னா எத்தனை கம்பீரமா வந்தார்னு செவ்வை சூடுவார் பாகவதத்துல தமிழ்ல சொன்னார். வாவு பச்சை தேர்கொடு வால்வலை அலற கோவை நித்தில கொற்றைவன் குடை மனுவேல் பூவலத்தோடும் புல்ம பல்மரமும் பொதுளும் காவில் முற்றனல் கர்தமல் தனை கண்டு தொழுதால். பெரிய தங்க தேரு, அந்த தங்கத்தேர்ல பலவிதமான ரத்தனங்கள்லாம் பூட்டி இருக்கு, முத்து மாலைகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதுல மனம் சதரூபையும் அழகா அலங்காரம் பண்ணிண்டு தேவகூதியை தான் ஊர்ல இருந்து கிளம்பச்சேயே கல்யாண திருக்கோலத்துல மணப்பெண்ணாக அவளுக்கு வேஷத்தை பூட்டி பிந்து சரசுன்ற கரையில இருக்கக்கூடிய கர்தமருடைய ஒரு சிறிய குடில், அந்த ஆசிரமத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கர்தமரை பார்த்துட்டே இவர் நுழையிறார். நுழையச்சே இவருக்கு தெரியும் கர்தமருக்கு மகாவிஷ்ணு ஏற்பாடு பண்ணித்தான் வந்திருக்காருன்னு. இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டாரா. யதா து பவத சர்பஸ்ருதர் உபவயோ குணானே அஸ்ருணோல் நாரதா தேசாத் ஸ்வயாசித் கிருத நிச்சயா. வரணும் வரணும் மனு மகாராஜாவே, திடீர்னு இந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்தை தேடி தாங்கள் வரக்கூடிய காரணம் என்ன? எதுக்காக வந்திருக்கேள்? எனக்கு ரொம்ப மகாராஜாக்கள்லாம் ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கேன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டார். அப்படித்தானே கேட்கணும். வரச்சேயே நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நீங்க ஐஷன் வந்திருக்கேள். அப்பவே மகாவிஷ்ணு சொல்லிட்டாருன்னு சொன்னா அது ரொம்ப கர்வமான ஒரு பேச்சா இருக்குமா. எல்லாம் தெரிந்த மகரிஷிகளா இருக்கிறதுனால அத மகாராஜா வாயால சொல்லணும். இவர் எதுக்காக வந்திருக்காரு நம்ம அவசரப்பட்டு அந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குருவாயிரப்பா கர்தமர் அவரை வரவேற்றார். மனுவும் சிரிச்சுண்டே சொன்னாராம், எல்லாம் தெரிஞ்ச ஞானி நீங்க, கர்தம மகரிஷி திரிகால ஞானி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறே. நான் வந்த விஷயத்தை இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன்னு சதரூபையா அவருக்கு முன்னாடி நிக்க வச்சு தன்னுடைய பொன்னான தேவகூத்திய அவளுக்கும் முன்னாடி நிக்க வச்சு கல்யாணத்தை பத்தின விவரங்களை குருவாயிரப்பா சொல்ல ஆரம்பிச்சாராமேன்னு இந்த சரித்திரத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை தண்டரை கிராமத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.